அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான கடக ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த நிகழ்வைத்தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு தன்னுடைய சாதாரண இயல்பான வேகத்தை விட மிக வேகமாக செயல்படக்கூடிய நிகழ்வைத்தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கக்கூடியது. இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சுமார் 48 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. ஸோ குருவுடைய உச்சநிலை கடக ராசியில் மட்டும்தான் அமைய போகுது. ஸோ அந்த காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னி ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்கும் கல்விக்கும் வித்தைக்கும் அதிபதி இந்த புதன் பகவான். ஸோ நிறைய விஷயத்தை யோசித்து தெளிவான முறையில் அதை பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் தான். நான் ஒரு விஷயத்தை நினச்சி பண்ணுறேங்கன்னா அது வேறு விதத்தில் நடக்குது. கடந்த சில நாட்களாக வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியலங்க, எல்லாமே எனக்கு எதிராகவே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய உச்சநிலை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு மற்றும் தடைகளை அகற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. என்னெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சிருந்தேங்க, நான் பாட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அந்த பிஸ்னஸ் நல்ல லெவலில் போயிட்டு இருந்தது, திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க, அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது என்ன காரணம் அப்படின்னே தெரியலைங்க. நான் நினச்சி ஒன்றுன்னா பார்த்து பண்ண பிஸ்னஸுங்க, என்னை தவிர இது யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாதுங்கிறது என் முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, அதை விட்டு வெளியே வர மாதிரி சில சூழ்நிலை வந்துடுது. அடுத்தபடியாக நான் சில புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் ஆரம்பித்த இடத்துலையே அப்படியே நிற்கிது, அடுத்த லெவலுக்கே மூவ் பண்ண முடியல. ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை வந்ததுனால என்னால் அதை ஸ்டார்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய லாஸ் அப்படிங்கிறத சந்திச்சிட்டேன். என்னுடைய தொழிலையே மற்றவங்க எடுத்து நடத்தினா அது நல்ல சக்ஸஸ் ஆகுது, ஆனால் அதே தொழிலில் நான் எடுத்து நடத்தும் போது எனக்கு ஃபெயிலியராக போகுது. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தேன் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள், தொழிலில் ஒரு கூட்டாளிகள் மூலமாக இது வரைக்கும் இருந்து வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது அகலுங்க. இந்த குரு இருக்கக்கூடிய இடத்த விட தான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த குரு 11ஆம் வீட்டிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 5 மற்றும் 7 ஆகிய 3 இடங்களை பார்க்குறாருங்க. ஸோ அப்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது சில காரியங்களை தைரியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது சில முயற்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். தொழில் ரீதியாக இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரக் ஆகி நின்னீங்களோ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஆல்ரெடி க்ளோஸ் பண்ண பிஸ்னஸ் கூட மறுபடியும் எடுத்து நடத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு, புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், நானும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சூஸ் பண்ணி அதுக்கு உண்டான வேலையை தேடினேன். ஆனால் நான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வேலை அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது. ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ண அப்படின்னா அதிகபட்சம் 6 மாதம் அல்லது 1 வருஷத்துலேயே வேறு ஒரு வேலையை தேடி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடையாதுங்க, ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு போன அடுத்த வேலையை தேடுறதுக்குள்ளே நமக்கு ஃபினான்ஸ் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துருமே, அந்த பயத்தினாலே இந்த வேலையை விடாமல் வேறு வழி இல்லாமல் செய்கிற மாதிரி சூழ்நிலைக்கு அப்போ புதிய வேலையை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உங்கள் துறை, அதாவது நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுக்கு ஒரு திறமைக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இழந்த வேலையை நிறைய பேர் வேலையை விட்டு வெளியே வந்திருப்பீங்க, அவங்களே புதுசாக சில ஜாப்ஸ் அப்படிங்கிறது தேடி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, அதாவது அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு பயிற்சி அடையுது, வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளத்தோட அதிகப்படியான சம்பளம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இருக்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. வேலை செய்கிற இடத்துல உடன் இருக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்களே நம்மளை சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறது, அவங்களே நம்மளை எதிரியாக பார்க்குறது, உங்களுடைய உயர் அதிகாரங்களோட சரியாக கோஆர்டினேட் பண்ணாதது, இந்த மாதிரி நிறைய மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருந்தோம். அந்த நிகழ்வுகள்லாம் மாறுங்க. உங்களுக்கு பிடிச்ச துறையில் பிடிச்ச மாதிரி வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள்
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு சில துறைகளை தேர்வு பண்ணி படிச்சிருப்பீங்க, அந்த துறையில் வேலை கிடைக்கலன்னு மன கஷ்டத்தில் இருப்பீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய விரைவிலேயே இந்த அதிசார நிகழ்வுகள் காலகட்டங்களே உங்களுக்கு அதுவும் நடக்கும். ஸோ குழந்தை இல்லாத தம்பதியினர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வை படுறதுனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனையோ அல்லது கோர்ட்டு கேஸு பிரச்சனையோ லீகல் இஷ்யூ அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக நடக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல படும்பொழுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது தகவலும். ஏன்னா கல்யாணத்துக்கு வேண்டி நான் போகாத கோயிலில் செய்யாத பரிகாரங்களை நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேங்க, எல்லாம் அமைகிற மாதிரி இருக்கு. ஆனால் திடீர்னு அது வந்து நடக்காமல் போயிடுது. கை கெட்டினது வாய் கெட்டல. எல்லாம் வராங்க, வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க. அடுத்த மாதம் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இல்லைங்க நாங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறோம், கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு 6 மாதம் போகட்டும், 1 இயர் போட்டுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தான் நிறைய பசங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, நாங்கள் உங்களுக்கு நல்ல தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு தகவலும் இல்லை, உங்களை விட பெட்டரான ஒரு இடத்த பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது வந்துடுது. இதனால் வந்து தாய் தகப்பனாருக்கு சரி, உடன் பிறந்தவங்களுக்கு சரி, நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கலையே, நம்ம அண்ணனுக்கோ நம்ம தங்கச்சிக்கோ நம்ம உடன் பிறந்தவர்களுக்கோ நம்மளுடைய குழந்தைங்களுக்கோ ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கலைன்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டு இருந்துப்பீங்க. அந்த வருத்தங்கள் கண்டிப்பாக தீருங்க. கூடிய விரைவில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று விட்டுட்டு வெளியே வந்துட்டுங்க. இப்போ புதுசாக மறுபடியும் ஒரு வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறோம், இதுவும் சரியான விதத்தில் போகுமா, இல்லை இதுலேயும் ஏதாவது தேவையில்லாமல் குழப்பங்கள் வருமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள், இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது திருமண லெவலுக்கு கொண்டு போவீங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள். ஏன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது எங்களுக்குள்ள, நல்ல ஒரு மியூச்சுவலாக வந்து நல்ல ஒற்றுமை இருந்ததுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்களுக்குள்ள தேவையில்லாத சில மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது, காரணமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுருக்கு. இதனால் வந்து குடும்பத்தில் ஒற்றுமையில் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டே பல நாள் ஆகுது. காரணம் இல்லாத விஷயங்களால் வந்து கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. கணவனுடைய சூழ்நிலை பார்த்து மனைவி வருத்தப்படுறதோ, மனைவியோட சூழ்நிலை பார்த்து கணவன் வருத்தப்படுறதோ, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஒரு காலத்தில் நல்லபடியாக இருந்தோங்க. எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இப்போ அது ரெண்டுமே இல்லை. ஸோ மறுபடியும் நாங்கள் பழைய நிலைக்கே வர முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. இதனால் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். யாரெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி போனாங்களோ அவங்களே உங்களை வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்கள்கிட்ட சேர்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அடுத்ததாக வந்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளோ அல்லது அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னா என்னோடய பூர்வீக சொத்துக்கள் என் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு யோசித்து நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுறதுனால பங்காளிகள் மூலமாக சில, அதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள், எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கூட கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கே வந்து கோர்ட்டு கேஸில் போய் தான் அதை வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இன்றைக்கி வந்து டக்குன்னு முடியலன்னு சொன்னிங்கன்னா கட்டாயமாக இந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. கூடிய விரைவில் அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் இருக்கும். உங்களுக்குன்னு வர வேண்டிய வீடு உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சி, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதும், இழந்த வீடு சொத்து பத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏதோ ஒரு கேஸ் விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில், இடைப்பட்ட காலகட்டங்களில் அதுக்குண்டான ஸ்டெப்பு கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 100% ஃபேவராக கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. கரெக்டான இடத்துல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள் அகலம். குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், அல்லது காலேஜ் முதுகலை அது ஒரு பட்டம் வாங்குறதுக்கான சூழல் இருக்கிறது. இந்த கல்வியில் இது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரியான விதத்தில் படிக்க முடியல, ஸ்கூலுக்கே போகிறதில்ல, காலேஜ் போகிறதில்ல அப்படிங்கிற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் படிப்படியாக தீருங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பொருட்களாக இருக்கட்டும், தனமாக இருக்கட்டும், பண வரவுகளாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறத எடுப்பீங்க. இது மூலமாக நண்பர்கள் மத்தியிலும் சரி, பேங்க் மூலமாகவும் சரி, அல்லது உறவினர்கள் மூலமாகவும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வரும். கண்டிப்பாக கேட்ட இடத்துல உங்களுக்கு சில உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம்.
கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த அதிசார பயிற்சி நிகழ்வு காலகட்டங்களில் கரெக்டான விதத்தில் சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு அதில் உள்ள திசாபுத்திகள் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.